மக்கள் சட்டம் நியூஸ், ரோட்டரி சேலம் சென்ட்ரல் மற்றும் தி ஐ பவுண்டேஷன் பேர்லேண்ட் சேலம் இணைந்து மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் பொன்னம்மாபேட்டை வீராணம் மெயின் ரோட்டில் உள்ள மாதையன் திருமண மண்டபத்தில் நடத்தினார்கள். இம்முகாமில் ரோட்டரி சேலம் சென்ட்ரல் கிளப் தலைவர் ரொட்டேரியன் ஸ்ரீநாத், செயலாளர் ரொட்டேரியன் குணசேகரன், ஒருங்கிணைப்பாளர் ரொட்டேரியன் மோகன், முன்னாள் தலைவர்கள் ரொட்டேரியன் அருள்முருகன், ரொட்டேரியன் சூரிய நாராயணன் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த இலவச கண் பரிசோதனை முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக 9வது கோட்ட மாமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் தெய்வலிங்கம் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார். இதில் தி ஐ பவுண்டேஷன் மருத்துவர்கள் டாக்டர் ஹரிதா, டாக்டர் சுருதி மற்றும் செவிலியர்கள் கலந்து கொண்டு பொது மக்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட கண் நோய்களுக்கு கண் பரிசோதனை செய்தனர். டாக்டர்கள் பரிசோதனை செய்து கொண்ட பொதுமக்களுக்கு அவரவர் கண் குறைபாடுகளுக்கு தகுந்தாற் போல் ஆலோசனை வழங்கினார்கள். இந்த இலவச கண் சிகிச்சை முகாமில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ரோட்டரி சேலம் சென்ட்ரல் தலைவர் ரொட்டேரியன் ஸ்ரீநாத் இலவச கண் சிகிச்சை முகாமை பற்றி கூறுவதை காண்போம். ரோட்டரி சேலம் சென்ட்ரல் தி ஐ ஃபவுண்டேஷன் இணைந்து கண் பரிசோதனை முகாம் வந்து 24/11/24 இன்றைக்கி வந்து மாதையன் திருமண மண்டபம் வீராணம் மெயின் ரோட் சேலத்தில் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இதை வந்து கண் பரிசோதனை பொதுமக்களுக்கு வந்து வயசானவங்களுக்கு கண் பரிசோதனை இது எல்லாமே வந்து இலவசமாக வந்து கண் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் இலவசமாக இங்கே வந்து பரிசோதனைகள் செய்கிறதுக்கு இங்கே வந்து நாங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்கோம். இது வந்து பொன்னம்மாபேட்டை 9வது வார்டு கவுன்சிலர் தெய்வலிங்கம் அவர் வந்து இதுக்காக ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்தாரு. எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் இந்த ஐ ஃபவுண்டேஷனோட இணைந்து செய்யறதுக்கு ஒருங்கிணைப்பாளர் மோகன் லோகநாதன் அவர் வந்து இதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இவர் வந்து எங்கள் கிளப்பினுடைய பாஸ் பிரசிடெண்ட் ரொட்டேரியன் அருள்முருகன். இவங்க அதுக்கப்புறமேட்டு எங்கள் ரோட்டரி சேலம் சென்ட்ரல் கிளப்பு தான் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த அளவுக்கு சிறப்பாக செய்யறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. இங்கே இது வரைக்கும் காலையிலேருந்து 100 பேருக்கு மேலே மக்கள் வந்து பரிசோதனை செஞ்சுட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நடக்குதுங்க. நன்றி.